ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு அதிகமாக வேணுமா எப்படி வைக்கிறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி விட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எந்த குழம்பாக இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா பொருள் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு 4-5 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அரிசி, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வறுத்துக்கணும். அரிசி ஏன் போடுறோம் அப்படின்னா, குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்கு. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா நாங்களாம் உடச்சக்கல்லையும் போடுவோம். அது போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு அதிகமாக ஆகும். நமக்கு இந்த அளவுக்கு போதுன்ட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் இப்படி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கசகசாவும் போட்டுக்கணும். இது செலவு அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கமகமன வாசனை வரும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இது பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள 1/4 மூடி தேங்காயும் போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா மட்டும் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் போட்டு அரைங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா நைஸ் ஆகும். இப்போ அதே கடாயில் நம்ம இன்னொரு பொருளும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, அதே அளவு இஞ்சி அதை போட்டு வதக்கிங்க. அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்புக்கு, அது நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டியும் அதிகமாக வரும், டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். நம்ம அதிகமாக அந்த மசாலா இந்த மசாலான்னு போடாமல் இந்த மாதிரி அரைச்சி விட்டு வைக்கிற அந்த குழம்பு குவான்டிட்டியும் அதிகமாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக அரைக்கணும். நம்ம முன்னே வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியும் தனியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு இது தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது கறி போட்டதுமே இது தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டு, நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது இருந்தாலும் கூட விடலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் விட்டுருக்கு. அதில் 1 ஸ்பூன் கடுகு தும்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கியிருக்கேன். நல்லா பொன்னிறம் வந்ததுமே நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிக்கன்லாம் நல்லா தண்ணி விடும், கொஞ்சம் வேகணும். அப்புறம் மசாலா போட்டதுமே கொஞ்சம் வேகாது. நல்லா கறி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா ஊற்றணும். இப்போ கறியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வேகும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் விடும். அந்த இதுலேயே நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது வெந்ததுமே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் இருக்கிறோம். இது கொஞ்சம் வதக்கி போடும்போது, மசாலா போடும்போது இது கொஞ்சம் வேகணும். வாசனை நல்லா பச்சை வாசனைலாம் போன வாட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கொத்தமல்லி, தனியாலாம் வச்சுருந்தோம். தனியா சீரகம்லாம் வறுத்து வச்சுருந்தீங்களா, ஃபஸ்ட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அதுலேயே அந்த தேங்காயும் போட்டு அரைச்சி இப்போ அதை போட்டுடலாம். கறி 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ அந்த அரைச்சி விட்ட மசாலாலாம் போட்டதுமே பாருங்கள், இது அப்படியே இந்த அளவுக்கு திக்காக விட்டிங்கனாலும் நல்லா சுக்கா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நிறையா தண்ணி விட்டு குழம்பு வைக்கலாம். ஏன்னா திக்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் அரிசி போட்டிருக்கிறோம், அதனால் திக்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன், அப்பயும் திக்காக இருக்குது. இன்னும் கொதிக்கணும், அப்போ இன்னும் கெட்டியாகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கூட நாம் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றலாம். எனக்கு இதுவே போதும். அதனால் நான் கம்மியாக விட்டுருக்குறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். நிறையா தண்ணி விடலாம். குழம்பும் வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. அப்படியே கெட்டியாகிட்டே இருக்குது. நம்ம விட்டால் இன்னும் கெட்டியாகிடும். அதனால் நான் இப்போவே இறக்கிறேன். நல்லா வாசனை கமகமான வாசனை, ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம மசாலா பொடிகளெல்லாம் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி விட்ட மசாலா செய்யும்போது சிக்கன் குழம்பு, அதுவும் நாட்டுக்கோழி குழம்புல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ
இப்போ பாருங்கள், அருமையாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கமெண்ட்டு போடுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். பக்கத்தில் அந்த லைக் பட்டனும் அழுத்துங்க. லைக் போட்டிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.